வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் முட்டை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மைய அரைச்சிடாதீங்க. அவியலுக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நார்மல் சைஸில் 5 முட்டை அடை கிடைக்கும். அது கூடவே சின்னதாக வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை வெட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ அதை சுட்டு எடுத்துடலாம். ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் சூடானது இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. முட்டை அடையோட சைஸ் நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நார்மல் ஆம்லேட் வேகிற அளவு நேரம் தான் ஆகும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியே எடுத்துடலாம். டேஸ்டியான முட்டை அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.